அதுக்கப்புறம் தலைவர் வீட்டுக்கு வர சொன்னார். அப்புறம் சாப்பாடு குடுத்தாரு. ம். அம்மா 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 தாங்க சாப்பாடு குடுத்தாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு சொன்னாங்க, "இல்ல இந்த கருப்பு ஷர்ட் கொஞ்சம் பிரச்சனை." நான் சொன்னேன், "கருப்பு ஷர்ட் காட்ட மாட்டேன். இந்த கருப்பு சட்டை மட்டும் தான் நீங்கள் 19 மாசம் சிறையில் இருந்ததை சொல்லும். எனக்கு சீட்டு வேணாம். நான் நிக்க மாட்டேன். என்ன விட்டுடுங்க. நீங்க நீங்க நில்லுங்க. ஜனநாயகத்தில் பெரும்பான்மை முடிவு தானே ஒத்துக்கிறோம். அதால பெரும்பான்மை முடிவு. ஆனால் பெரும்பான்மை முடிவுன்னு அந்த பெரும்பான்மை முடிவுகளை கொண்டு வந்தவர்களோட விலகி போனாங்க. ஆனால் நான் எதிர்த்து சொன்னவன். ஆனால் நான் அந்த இதில நிக்கிறேன். இன்ன வரையிலும் இருந்துட்டு இருக்கிறேன். அதுதான் ஜனநாயக பண்பு. பெரும்பான்மை கருத்தை ஏற்றுக்கொள்ளணும். நமக்கு உடன்பாடு இல்லனாலும் கட்சியில் நம்ம இருக்கிறோம். அதை ஏற்றுக்கொண்டு நம்ம இருந்தோம். ஆனாலும் இருந்தாலும் வலிந்து அந்த சட்டை கழட்டப்பட்டது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பீரியட்லயே வெற்றி பெற முடியாத எழும்பூர் தொகுதியில என்ன போட்டியிட வச்சாங்க. விருப்பம் இல்லாமல் தான் நின்னு தோல்வியை தழுவணும். ஸோ இது மாரி சில விஷயங்கள் நெருடுகள் இருந்தது தான் இருந்திருக்கு. அது மறுப்பதற்கு இல்லை. மற்ற நிர்வாகிகள் இது மாரி கருத்துக்களை சொல்லும்போது, அவங்களுக்கெல்லாம் கருத்து சுதந்திரம் இருந்ததா உங்க பார்ட்டில? எல்லார் கருத்தையும் ஏற்றுக்கொள்வார். ஆனால் முடிவுகள் தலைவர் தான் எடுத்தாகணும். கருத்துக்கள் இருக்கலாம். இது போல தான் அந்த பெரும்பான்மை கருத்தின் அடிப்படையில் தான் அப்படின்றது. அதெல்லாம் பெரும்பான்மை கருத்தின் பிரகாரமே அவர் திட்டமிட்டு அதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பார். அதில அந்த ஜனநாயக பண்பு இருந்தது. அதில கொஞ்சம் மாற்றங்கள் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. கலைஞரோடு பல தருணங்கள்ல பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நினைவில் நிற்கின்ற தருணம் என்னன்னா, மதிமுக திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதற்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதிமுக பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னு அரசல் புரசலாக பேச்சு வருது. அதிமுக ஆட்சியில இருக்கு. அப்போ தமிழ்நாடு முழுவதும் ஆட்சிக்கு எதிரான பொதுக்கூட்டங்கள் நடத்துறாங்க. எல்லா மாவட்ட தலைவர்களும் ஒவ்வொரு தலைவரும் பேசணும். இப்போ தலைநகர் சென்னையில டாக்டர் கலைஞர் அவர்கள் பேசணும். அவர் கூட ஒவ்வொரு கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் பேசணும். அதில் நான் ஒருத்தர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஐயா நல்லக்கண் வந்தார். பாட்டாளி கட்சி சார்பில் அண்ணன் ஜி.கே. மணி அவர்கள். மார்க்சிஸ்ட் சார்பில் சவுந்தரராஜன். காங்கிரஸ் சார்பில் எஸ்ஆர்பி. நம்ம சேப்பாக்கத்தில் தான் அந்த பொதுக்கூட்டம் நடந்தது. அப்போது நான் பேசணும்போது எனக்கு கொஞ்சம் அச்சம் இருந்தது. ஏன்னா ஒரு பெரிய தலைவர். அவர்கிட்ட போய் நம்ம ஒரு சாதாரண ஒரு ஆள பேச விட்டாங்களே அப்படின்னு ஒரு கவலை இருந்தது. நான் என்னண்ணா பேசுறது அங்கே அவர்கிட்ட அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நல்லா வாழ்த்தி பேசிட்டு வாங்க. பட் அரசாங்கம் மட்டும் அட்டாக் பண்ணுறதை கொஞ்சம் பார்த்து அட்டாக் பண்ணுங்க அப்படின்னார். அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அது என்ன நிலைமை அப்படின்றது. பட் மேடைக்கு போனதுக்கப்புறம் அந்த ஃப்ளோ, அந்த கூட்டம் அதெல்லாம் பார்க்கின்ற போது இயல்பாகவே மனசுக்குள்ளே இருக்கிற அந்த திராவிட இயக்க அந்த கருத்தியல் அவர் தூக்கி பேசி என்ன நடக்கிறதுன்னு எல்லாத்தையும் அடித்து உடைச்சார். ஒரே ஆரவாரம். இன்ன வரையிலும் திமுக தோழர்கள் யாரும் மறக்க மாட்டாங்க அந்த பேச்ச. அப்போ நான் உட்கார்ந்த பிறகு அவர் எனக்கு பக்கத்தில் எஸ்ஆர்பி, அதுக்கப்புறம் தான் அவர் தலைவர் உட்காந்துங்கிறாரு. அப்புறம் எனக்கு சத்யா அப்படின்னாரு. நான் கிட்ட ஐயா அப்படின்னேன். வைகோ வராத குறைய பூக்கிட்டேயா, நல்லா பேசுறேன். அதுதான் ஒரு தலைவனோட இது என்பது.